ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஃபைட் பேக் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப முக்கியம். சும்மா அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதையே ஒரு 1 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு சொல்லிட்டு கடத்திட்டு போகாதீங்க. இவங்க கூட என்ன பண்ணிட முடியாது, இப்படியே ஃபைட் பண்ணிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. ஏன்னா ஃபைட் பண்ண கூட நம்ம எப்படியாவது நம்ம ட்ரிகர் பண்ணி ஃபைட் பண்ண தோன்றாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? அவங்க வந்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைட்டில் எப்படியாவது அவங்க நம்மளை அழுக வைப்பாங்க, நம்மளை வந்து பயங்கரமாக அடிப்பாங்க, நம்மளை அழுக வைப்பாங்க, நம்மளை அப்யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபைட்டை வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் ஆரம்பிக்கிறது. கடைசியில் அவங்களோட அத்தாரிட்டியை என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக, பெரிய ஆள் உன்னைய விட அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு மனநோய். அவங்களுக்குள்ள கூடிய சிவியர் இன்செக்யூரிட்டினால நம்மளை டாமினேட் பண்ணி அந்த இன்செக்யூரிட்டி வந்து கோப்பப் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்க கூடயே சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக வேஸ்ட் பண்ண முடியாது. என்னைக்கு நீங்கள் இவங்க கூடயே வாழ்ந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையும் பணைய வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பிளட்ஜ் பண்ணுறீங்க அங்கேயே.